கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீக்லி ரீகேப் தான் பார்க்க போகிறோம். நான் இன்ஸ்டாவில் பாட்காஸ்ட் சேனலில் வந்துட்டு போல் போட்டிருந்தேன், வீக்லி ரீகேப் வேணுமா இல்லை வேறு எதுனா கண்டென்ட் வீடியோ வேணுமான்ட்டுன்னு. ஸோ எல்லாருமே வந்து வீக்லி ரீகேப் தான் சொல்லியிருந்தீங்க. டிஸ்கார்டில் Q&A செஷன் வேணுமானே, வீக்லி ரீகேப் தான் கேட்டிருந்தீங்க, லைவ் செஷன் வேணான்ட்டிங்க. சரி, ஓகே. சரி, இந்த வீக்லி நான் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா? ஸோ இந்த வீக் சொல்ல போனேன், லாஸ்ட்டாக ஒரு ட்ரேடு க்ரூட் ஆயிலும் வந்துட்டு எனக்கு லைக் அதுவும் வந்துட்டு எனக்கு நான் டிபியில் தான் முடித்தேன், ஓகேவா? சிஎல் செல்லு எனக்கு டிபி, ரைட்டா? ஸோ எல்லாத்தோட பிரேக் டவுன் என்னென்ன, நான் எப்படி இந்த ட்ரேட்ஸ் தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் எல்லாத்தையுமே 1 by 1 வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டா? ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே, அதான் லூசியில் அக்கௌண்ட் எடுக்கிறேன்னா ஆஃபர் முடிய போகுது. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 50% அப்புறம் ப்ரைஸ் ஹைக் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது 50% கிளைம் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து வேறு ஃபிலிமில் எதனா சிஎஃப்டி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வெப்சைட் ஆஃபர்ஸ்னு இருக்கும், அதில் போங்க. நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? கோடு சந்தோஷ்னு இருக்கும் இந்த எல்லா ஃபிலிம்லேயும். ட்ரேட்ஸ் எல்லாரையும் நீங்கள் ஜேர்னல் பண்ணுறது, பேக் டெஸ்ட் பண்ணுறதுனா அதையும் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கோடு இருக்கும் எல்லாத்துலேயும், ஓகேவா? ரைட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதான் இதை பார்த்துருவோம், ஓகேவா? இந்த வீக்கு நான் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கியூ, ஓகேவா? என்கியூ நான் 1 AM எடுத்திருக்கேன், என்கியூவில் பை போயிருக்கேன், ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ என்கியூ சார்ட்டில் பார்த்துப்போம் நம்ம அப்போது, ரைட்டா? என்கியூ ஓகே, என்கியூ வந்துட்டு மண்டே இங்கே தான், ஓகேவா? ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து நான் பை தான் பார்த்தேன், ரைட்டா? அந்த வீடியோ பெருசாக தான் போகும்னு சொல்லிட்டேன் இப்போவே, ஏன்னா நிறையா கண்டென்ட் இருக்குது சொல்கிறதுக்கு, அதுதான், ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மந்த்து சொல்லப்போனாவே நல்லா இந்த இடத்துல இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டேன் சொல்லப்போனால், இந்த மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில். ஸோ அப்புறம் இது பண்ணிக்கிட்டேன், லைக் வந்து இந்த மாதிரி எஸ்எல்லே சொல்லப்போனால் எனக்கு 2 தான், 2 எஸ்எல். அது நான் லாஸ்ட் வீக்கில் இதுலேயே நான் சொல்லியிருப்பேன் எதனால எஸ்எல்னு சொல்லிட்டு. இது வின் ரேட் வந்துட்டு கிட்டத்தட்ட 89% கிட்ட வின் ரேட். ஸோ அதிகமாக நான் கோல்டு தான் தரமாக கொடுத்துருக்கான் இந்த வாரம், இந்த மந்த்தே, ரைட்டா? இதுக்குள்ளே நான் போக விரும்பலை, சும்மா போகிறேன், ரைட்டு? அதான் பார்க்கக்கூடாது, ரைட்டு கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ டெய்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் இந்த மண்டே கண்டையில் வந்து புல்லிஷ் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இங்கே ஆல் டைம் ஹை வச்சுருக்கான், ஆல் டைம் ஹை இருக்குது, ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து வந்து 4 hour டைம் ஃப்ரேமில் போயிடும், ஓகே? 4 hour டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து 6 PM ரெக்கார்டு ஃபஸ்ட்டு போட்டேன் மறைவி கேஸ். 6 PM அடுத்து இங்கே வந்துட்டு 10 PM, ஓகே? 10 PM இங்கே வச்சுட்டு அடுத்த கேண்டில் 2 AM நான் வந்து 1 மணிக்கே நான் பை போட்டு வச்சுருக்கேன். அந்த 1 மணிக்கு நான் எதுக்கு பை போட்டு வச்சுருக்கேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு YM கூட SMT இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப லேக் ஆகுது, என்ன கர்மம்னு தெரில. ஓகே, ஓகே, சொன்ன மாதிரி இந்த இடத்துல SMT. ஸோ SMT இங்கே நைட்டாக இருக்கான் 4 hourல. அண்ட் வந்து YM வச்சு பார்ப்போம். உங்களுக்கு லேக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் வேஸ்ட்டாக போயிருமே. ஸோ YM கூட இங்கேருந்து இங்கே SMT, ஓகேவா? ஸோ YM கூட இங்கேருந்து இங்கே SMT வச்சுருக்கு, ஓகேவா? இங்கேருந்து நான் புல்லிஷ் பார்க்க போகிறேன். ப்ரீவியஸ் டெய்லி லோ, அதாவது ப்ரீவியஸ் வீக் லோவா, வீக் லோ வந்துட்டு இவன் எடுக்க போகிறான், ஓகேவா? YM எடுக்க போகுது. ஸோ YM பியரிஷ், NQ புல்லிஷ், ஓகே? ஓகே கேஸ், YM கூட இங்கே SMT வச்சுருந்தான், ரைட்டா? ஸோ வந்துட்டு இங்கே நான் அப்படியே லண்டன் கேண்டில் ஓப்பன், கரெக்டாக 2 மணி கேண்டில் ஓப்பனு, இங்கே 15 மினிட், ஓகே? 15 மினிட்ல இங்கே CAST வச்சோன்னே நான் இந்த இடத்துல நான் பைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு வந்துட்டேன். ஸோ இங்கேயா, இங்கே இல்லை, இது வேறு என்ட்ரி போட்டது. ஸோ இங்கே என்ட்ரி, இங்கே SL 1:2 TB, அவ்வளோதான். நான் இங்கே ஆல் டைம் ஹை வரைக்கும் போவான்னு சொல்லிவிட்டு இங்கே எத்தனையோ கான்ட்ராக்ட் போட்டேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஆல் டைம் ஹை வரைக்கும் ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு MNQவை மட்டும் அங்கே ப்ளே பண்ண விட்டுட்டு பேலன்ஸ் வந்துட்டு நான் புக் பண்ணிட்டேன், ஓகேவா? இந்த 1:2லேயே வந்துட்டு நான் பேலன்ஸ் புக் பண்ணிட்டேன்.
ஸோ ப்ரைஸ் வந்துட்டு போயிட்டு 1:2. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு நான் அப்படியே ரன் பண்ண விட்டுருவேன். எனக்கு வந்து நான் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் வைக்காமல் நான் அப்படியே ரன் பண்ண விட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு டிஓஎல் நீட்டாக தெரியுது. அதோட இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் கன்சாலேஷன், இங்கே ஒரு எம்எம்எக்ஸ், இந்த சின்ன ஒரு அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று, அதுக்கும் ப்ரைஸ் இங்கே மேலே போகும். ஓகேவா? ஸோ இதுதான், இதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இப்போ 4 ஹவர் கேண்டில் பார்த்தோம்னா 4 ஹவர் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருவோம். ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேவா? ஸோ வைக்கலைன்னா தான் நான் வந்துட்டு இங்கே பாதியோட க்ளோஸ் பண்ணிடுறது வச்சுறது அப்படி எதனா பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேடு மண்டே அன்னைக்கு நான் எடுத்தது. ரைட்டா? ஓகே. அந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு நம்ம வந்து நல்லபடியாக போயிடுச்சுன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, லைக் கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த வீக்கே வந்து டென்ஷன் இல்லாமல் எடுக்கலாம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேடே அது மாதிரி எதனா ஆயிடுச்சுன்னா வந்துன்னா கொஞ்சம் கோளாறாக போயிடும். ரைட்டா? ஸோ வந்துட்டு ரெண்டாவது நாள் வந்துட்டு ஓகே, கோல்டு 20 செவ்வாய்க்கிழமை கோல்டில் செல்லு இந்த 12:21 AM. ஓகே ஃபைன். 12:21 AMக்கு நான் கோல்டில் அப்படின்னா செல் பண்ணிட்டேன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டெய்லி வச்சுக்கிறேன். டெய்லி ஜிசி. ஓகே, ஜிசி இந்த இடத்துல செவ்வாய்க்கிழமை. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் கோல்டு இந்த வீக் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் நல்லா பாருங்கள் நம்ம சொல்கிறது. ரைட்டா? வீக்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ரைட்டா? வீக்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஸோ இன்றைக்கி மண்டே கேண்டில் ஓப்பன் ஆகிட்டான். டெய்லி கேண்டில் மண்டே கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு டியூஸ்டே கேண்டில் ஓப்பன் ஆகணும். ஸோ டியூஸ்டே கேண்டில் வந்துட்டு 4 ஹவர் நான் இங்கே வச்சுட்டேன். 4 ஹவர் சேஞ்ச் ஆக மாட்டான் ஆகிட்டு. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு கேண்டில் ப்ளே பண்ண விட்டுட்டேன். ஸோ இது என்னலோ ப்ரீவியஸ் வீக் லோ இது. ஓகேவா? இது இது வந்து சண்டே அன்னைக்கு ப்ரீவியஸ் டெய்லி லோ. ஓகேவா? ரெண்டுமே இந்த இடத்துல இருந்தான். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல ஸ்விங் கேண்டில் வச்சிட்டான். ஓகேவா? ஸோ நான் இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டேன். லோயர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு எனக்கு என்ட்ரி கொடுக்குதான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு டைம் வந்துட்டு ஓகே 10 மணி. ஓகே 11 o'clock. ஓகே, இங்கேனா 30 மினிட்ல நான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ அடுத்த கேண்டில் பாருங்கள், புல்லிஷ் வச்சுருக்கோம். ஓ, புல்லிஷ் வைக்கலையா? ஓகே. இந்த இடத்துல வந்து எஸ்எம்டி இவன் யார், கோல்டு சில்வர், கோல்டு ஹீரோ கூடயோ சம்திங் சில்வர் கூடயோ சில்வர் இது வச்சுருந்தான், எஸ்எம்டி வச்சுருந்தான். ரைட்டுங்களா? ஸோ அந்த இடத்துல நான் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே நீட்டே என்ட்ரி போட்டேன். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக 15 மினிட் போயிடும். ஓகே, டைம் வந்துட்டு ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு 30 மினிட்ல இந்த இடத்துல ஸ்விங் மாதிரி வச்சுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் 30 மினிட்ல இங்கே வந்துட்டு சில்வரில் வந்துட்டு எஸ்எம்டி இந்த ஸ்விங்கை தான் நான் சொன்னேன். 30 மினிட்ல இந்த ஸ்விங் அதான் எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள், அதை தான் ஞாபகம் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் கூட இது எஸ்எம்டி. ஓகேவா? ஸோ நான் என்ன 12:31 21 அந்த இதில் நான் என்ட்ரி போட்டுட்டேன் பிஃபோராகவே. கரெக்டாக இந்த இடத்துல சிஸ்ட்டு வச்சான், C2ஓட சிஸ்ட்டு. அடுத்து வந்து நான் இந்த இடத்துல இங்கே நான் என்ட்ரி போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயுமே ஷார்ட் பொசிஷன் இருக்கணும். அந்த இருக்குது பாருங்கள், அதான் ஜம்முன்னு. ஓ, இது இல்லை. அந்த இருக்குது, அது வந்து நான் சிஎஃப்டி அக்கௌண்ட்டில் போட்டுறது. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல சம்திங் நான் இங்கே போட்டுட்டேன். நான் எஸ்எல் எப்போயுமே பெருசாக தான் வைப்பேன், ஏன்னா எனக்கு இதாகிடும். ஓ, இந்த இடத்துல நச்சுன்னு அப்படியே இறக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல டிஓஎல் நான் வீக்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பார்த்தேன் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு வீக்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ரெண்டாவது என்ன பார்த்தேன், டெய்லியில் வந்து செல்லுன்னு பார்த்தேன். மூணாவது 4 ஹவரில் ஸ்விங்கு. நாலாவது 4 ஹவரில் C3 கேண்டிலில் 30 மினிட் பார்த்துட்டு என்ட்ரி. அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள். ரைட்டா ப்ரோ? ரைட். பார்க்குற எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்ருங்க. இல்லைனா வந்து கடுப்பாயிருச்சுன்னா நான் அப்புறம் வீக்லி ரிவ்யூவே போட மாட்டேன், பார்த்துங்க. அடுத்து வந்துட்டு சேம் வந்துட்டு ஓகே, இந்த ட்ரேட் எடுத்தாச்சு. அடுத்து கோல்டில் செல்லு, அதே நாளில் நான் இன்னொரு செல்லு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்தேன். ஸோ அதுவும் சேம் ட்ரேடு. அது வந்து நான் சிஎஃப்டியில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், இந்த ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்து சிஎஃப்டியில் எடுத்தது, நாள் எடுத்தேன், மறுநாள் தான் நான் க்ளோஸ் பண்ணேன். ஓகேவா? ரெண்டாவது ட்ரேடு தான் வந்துட்டு நான் இதில் எடுத்தது, ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் உடனே நான் எடுத்து க்ளோஸ் பண்ணது. சிஎஃப்டியில் வந்துட்டு எனக்கு பொசிஷன் பண்ண பிடிக்கும், நான் ஸ்விங்கு ஹோல்ட் பண்ண எனக்கு பிடிக்கும்.
ஸோ வந்துட்டு நான் ஸ்விங்கை வந்து ஹோல்ட் பண்ணி விட்டேன். லைக் வந்துட்டு நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன்னா மண்டே டியூஸ்டே வந்து 12 இந்த இடத்துல. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்து லைக் எனக்கு இன்னொரு ட்ரேடும் நான் எடுத்தேன். வெனஸ்டே அன்னைக்கு நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன்னு நினைக்கிறேன். வெனஸ்டே அன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த ட்ரேடுக்கார மாதிரி தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நான் இவ்வளோ இந்த தூரம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இங்கே நைட்டு சம்திங் நான் அந்த சிஎஃப்டி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மாற்றி 2 கோல்டு செல்லுன்னு இருக்கும்போது நான் மாற்றி க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லைனா இந்த ட்ரேடை வந்து லாங்காக க்ளோஸ் விட்டுருப்பேன். ரைட்டா? ஸோ அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரெண்டுமே ஒரே இடத்துல எடுத்த ட்ரேடு தான். ஒரே மாதிரி நான் பார்த்தது தான். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான் கிடையாது. இங்கேருந்து இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி 24ஆந்தேதி. 24ஆந்தேதி லைக் இந்த இடத்துல நான் இது வரைக்குமே ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை பாருங்கள். இது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். லைக் நான் இதில் விட்டுட்டேன் சொல்லப்போனால். அதான் மாற்றி க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லைனா அது ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபைன். இதுதான் என்னோடய 3வது ட்ரேடு. ஓகேவா? சேம் இது போட்டேன். ஒன்று சிஎஃப்டி, ஒன்று இதில். 3வது ட்ரேடு வந்துட்டு கோல்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் டே 5-6 ஜேர்னல் பண்ணுங்கள். ஜேர்னல் நீட்டாக லைக் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. ஐயோ ஓகே. ஸோ அது நான் அப்படி பார்த்தேன்னா நம்மளுக்கு செல்லுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே. டெய்லியில் வந்து புதன்கிழமை அன்னைக்கு இங்கே பாருங்கள், வீக்லி லோ எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை வந்து புதன்கிழமை அன்னைக்கு தான் எடுக்கிறான். ஓகேவா? அங்கே 4 ஹவர் நான் வைக்கிறேன். இதோ 4 ஹவர் 2 AM எஃப்இஜி டேப் பண்ணியிருக்கான். இவன் வந்துட்டு டேப் பண்ணவில்லை. ஓகேவா? எங்கே டேப் பண்ணலையா இல்லை எஸ்எம்டி வச்சுருக்கானா? எஸ்எம்டி வச்சுருக்கான். ப்ரீவியஸ் 3 கேண்டில் ஸ்வீப் பண்ணி. ஸோ எஸ்எம்டி அண்ட் எஃப்இஜி ஃபில் வேறு. ஓகேவா? இதுதான் ஜிஎக்ஸ்டி டேர்ம்ஸு. தெரியலைன்னா தெரிஞ்சுங்க, என்னன்னு தான் கேட்கக்கூடாது. ரைட்டு. ஓகே. இந்த இடத்துல அடுத்து வந்து 1 ஹவர்லேயே இதுலேயே ஸ்விங்கு வச்சான். லைக் வந்துட்டு இந்த இடத்துல என்னென்ன நான் போட்டிருக்கேன். ஓகே, 30 மினிட்ல ஸ்விங்குன்னு நினைக்கிறேன். இதோ 30 மினிட்ல ஸ்விங்கு. அடுத்தது வந்துட்டு எத்தனை மினிட்ல? 5 மினிட்ல என்ட்ரி. 30 மினிட் வச்சுப்போம். ஓகே. ஏன்னா 1 ஹவரில் வந்து ஸ்விங் வைக்கலை. 1 ஹவரில் வைக்கலைன்னா 90 மினிட்ல பார்ப்பேன். ஸோ 90 மினிட்ல எனக்கு அந்த இடத்துல வந்து ஸ்விங் எதுவுமே ப்ராப்பராக வைக்கலை. ஸோ அதனால் 30 மினிட் போயிட்டேன். ஓகேவா? ஸோ 30 மினிட்ல இந்த இடத்துல ஸ்விங் வச்சுருக்கான். ரைட்டா? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், இந்த இடத்துல எஸ்எம்டி. ஸோ இங்கே நைட்டு 5 மினிட். 5 மினிட்ல வந்துட்டு இங்கே நைட்டு நான் ட்ரேட் போட்டிருக்கேன். எந்த இடத்துல போட்டேன்? கரெக்டாக வந்துட்டு இங்கே ஒரு சிஏஎஸ்டி வச்சோன்னே. ஓகே. நான் 5-6 இங்கே நான் மேலேயே போட்டேன். ஓகே. நான் இந்த இடத்துலையே போட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மேபி நான் செல் ஆக போகுதுன்னு நினச்சே போட்டிருக்கலாம் போல். இருங்க, அந்த இடத்துல நான் தெளிவாக நான் ஒரு வாட்டி உங்களை பார்த்து சொல்லிடுறேன். அப்படியே பிரேக் எடுத்துங்க. ஓகே. இங்கே என்ட்ரி எஸ்எல், இங்கே 1:2 டிபி. இதை தான் நான் பிடிச்சேன். ஓகேவா? இந்த ட்ரேடு 30 மினிட்ல பார்ப்போம். 30 மினிட் ஸ்விங் நான் தேவை. இந்த இருக்குது பாருங்கள் ஸ்விங். லைக் ஓகே, இந்த ஸ்விங்குக்கு தான் இந்த ஸ்விங். ஆமாம், இது வந்துட்டு என் ஃப்ரெண்டு மினாட்டோவுக்கு நான் சொன்னேன். மினாட்டோவா இல்லை யாருக்கோ சொன்னேன். மினாட்டோவுக்கு இல்லை, சாரி இது வேறு யாருக்கோ சொன்னேன். இங்கே ஸ்விங்கு வைக்கிறான், அடுத்த செல்லு பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் இந்த ஸ்விங் 30 மினிட்ல இந்த ஸ்விங் பார்த்து எடுத்துகிட்டு இங்கே செல் போட்டது. ஓகே ஃபைன். ஓகேவா? 30 மினிட்ல ஸ்விங்கு, 4 ஹவரில் ஸ்விங்கு, 30 மினிட்லேயும் ஸ்விங்கு. 1 ஹவர் இதில் தான் சரியில்லை. ஸோ அதனால் நான் அந்த இதில் பார்த்துக்கிட்டேன். இந்த இடத்துல எஸ்எம்டி வேறு. எஸ்எம்டி. ஓகே. இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி 30 மினிட்ஸ் ஸ்விங்கு, 3 மினிட்ல என்ட்ரி, 5 மினிட்ல என்ட்ரி, சாரி. ஓகேவா? ஸோ நச்சுன்னு. அடுத்து குரூட் ஆயில். குரூடு வந்துட்டு அருமையாக கொடுத்தான் லாஸ்ட் வீக். குரூடும் செல்லு தான். 8 மணிக்கு போட்டிருக்கேன் செல்லு. 4 ஹவர் 1 ஹவர் 5 மினிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லியில் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. 4 ஹவரில் ஸ்விங் கேண்டில். அடுத்து 1 ஹவரில் இது வச்சுருப்பான். ஓகே. அடுத்து 15 மினிட்ல. ஆக்சுவலி நான் அந்த இடத்துல வந்து என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் லேட்டாக பார்த்ததுனால. ஸோ வந்துட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் அந்த இடத்துல எடுத்தது. ஓகேவா? எனக்கு டேரெக்ஷன் தெரியும் லைக், ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி எனக்கு போயிடுச்சு. ஓகே. இந்த இடத்துல ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அன்னைக்கு செல்லு.
எனக்கு டிஓஎல் வந்து இந்த இருக்கான் கீழே. ஓகேவா, எதனால் நான் அதை டிஓஎலாக பார்க்குறேன்னா வீக்லி ஒரு ரேஞ்ச். ஓகேவா, வீக்லி ரேஞ்சுக்குள்ளே இருக்கான், ரேஞ்ச் லோவை தூக்கணும் அப்படின்னு நான் அந்த லோவை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ டெய்லியில் ஸ்விங் கேண்டில் லைக் அந்த மாதிரி எதுவுமே வைக்கலை. ஸோ அங்கேருந்து டேரெக்டாக வந்துட்டு 4 ஹவர் நம்ம போயிடுவோம். ஓகேவா, 4 ஹவர் போயிடுவோம். 4 ஹவரு 4 ஹவரில் இந்த கேண்டில். ஸோ இது வந்துட்டு லண்டன் கேண்டில் 2 AM கேண்டில் ஸ்விங் வச்சுட்டு ஸோ அடுத்தடுத்த கேண்டில் நான் செல் பார்க்கணும். ஓகேவா, ஸோ இந்த டைமில் தான் 1 ஹவருக்கு நான் போயிட்டேன். ஸோ 1 ஹவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பி கூட சம்திங் எந்த எதுவும் ஆர்பியா ஹெச்ஓவான்னு தெரில. ஸோ அது கூட எஸ்எம்டி வச்சுருந்தான். ஓகேவா, லைக் வந்துட்டு இந்த இடத்துல இதுக்காக எல்லாம் ஃப்ரீயாகவே நான் மார்க் பண்ணி வச்சுருவேன். இந்த வாட்டி வந்துட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டேன். ஓகே, இந்தா இது வந்துட்டு ஓகே இந்த ஹை ஸ்வீப் பண்ணல. ஸோ இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி. ஸோ அடுத்த ப்ரைஸு இங்கேருந்து இங்கே இறக்கணும். ஓகேவா, லைக் அடுத்த கேண்டில் ப்ளே பண்ணிப்போம். அடுத்த கேண்டில் பாருங்கள், ப்ரைஸு இங்கேயே போயிட்டு. ஸோ இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி ப்ளஸ் இவன் பிஎஸ்பி அண்ட் வந்து எஃப்இஜி எஃப்இஜி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். அவ்வளோதான், அதுக்கு மேலே அதுக்கு பெரிய கதை தான் கிடையாது. ஓகே, இப்போ ஆக்சுவலாக நான் எங்கே என்ட்ரி ஆகியிருக்கணும்னா இந்த இடத்துல இங்கேயே நான் என்ட்ரி போட்டிருக்கணும். ஓகேவா, ஆனால் நான் என்ட்ரி போடலை. ஏன் போடலைன்னா திமிரு கொழுப்பு, நான் பார்க்கல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நான் விட்டுட்டேன். ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் லேட்டராக தான் மார்க்கெட்டை பார்த்தேன். நான் இந்த சிஸ்டை நான் பார்த்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன், ஏதோ ஒரு ஒர்க்கு. ஸோ விட்டுட்டேன். அடுத்து வந்துட்டு இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டேன். ஸோ இந்த கேண்டில் கொஞ்சம் மேலே வரும்போது இங்கே செல் என்ட்ரி, இங்கே ஷார்ட் இருக்கானா இந்தா கரெக்டாக என்ட்ரி எஸ்எல் டிபி. அவ்வளோதான், சரசரன்னு போயிட்டான், அப்படியே போயிட்டான், யோசிக்கவே இல்லை, ஜம்முன்னு போயிட்டான். இப்படி தான் நான் லாஸ்ட் டைமும் சொன்னேன், என்ட்ரி எடுத்தால் நம்ம ஒரு 2-3 கேண்டில் ஓகே, ஆனால் அதுக்கு மேலேயும் கன்சால்டேஷன் இந்த அளவுக்கு ஆகுனானா அப்படியே நம்ம எடுத்து பண்ணிடணும். அப்படியே சரசரன்னு செல் போயிட்டு. ஓகேவா, ஸோ க்ரூட் ஆயில் முடிஞ்சிருச்சு. இதுதான் க்ரூட் ஆயில் என்ட்ரி. அடுத்து வந்து ஒய்எம் பை ஒய்எம் பை எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை நான் வீட்டில் ரோட்டில் நின்று நான் அந்த பை போட்டேன். ஓகே, டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள். டெய்லி டைம் ஃப்ரேம் என்ன, இங்கே இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், இந்த இது என்னது ஸ்விங் கேண்டில் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்கியூ கூட எஸ்எம்டி, ப்ரீவியஸ் டெய்லி லோவை என்கியூ தூக்கிட்டான், இவன் தூக்கலை. ஸோ இங்கே எஸ்எம்டி இன்னும் இருக்குது, இங்கே இருக்குது எஸ்எம்டி இருக்குது. அப்புறம் வந்துட்டு அதோட பிஎஸ்பி கர்மமும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு 4 ஹவர். ஸோ 4 ஹவரில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் கேண்டில் வச்சுட்டான். ஓகேவா, எத்தனை மணிக்கு, 6 மணிக்கு ஸ்விங் கேண்டில் வச்சுட்டு. ஓகே, ஸோ அப்படியே 1 ஹவர் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயே ஸ்விங் கேண்டில் பிஎஸ்பி எஸ்எம்டி எல்லாமே இருந்தான். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே 10 மணிக்கு பைன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டேன். ஸோ நான் ஆக்சுவலி என்ட்ரி போட்டால் இந்த இடத்துல நான் போட்டிருந்துருக்கணும். ஓகேவா, என்ட்ரி இங்கே எஸ்எல் வந்து 15 மீட் எஃப்இஜி இந்த இடத்துல இருந்தால் நான் எஸ்எல் எப்பயுமே பெருசாக தான் வைப்பேன். எனக்கு டிஓஎல் இருக்கிறதுக்கு கரெக்ட், என்னோட டிஓஎலும் என்னோட டிபியும் கரெக்டாக மேட்ச் ஆகும், அந்த மாதிரி நான் பார்ப்பேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இங்கே தான் போடணும். ஓகே, இங்கே போட்டிருந்துருக்கணும், நான் விட்டுட்டேன். அதான் ரோட்டில் என்னென்னல. ஸோ வந்துட்டு இங்கே போட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். சரி, இங்கே சிஸ்டம் வைப்பான்னு நான் அலாட் தான் போட்டு வச்சுருக்கேன், வைக்காமல் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிற கீழே இறங்கிட்டு இருந்தான். சரி, நான் டக்குன்னு அங்கேயே என்ட்ரி போட்டேன், சிஸ்டம் எப்படியும் வச்சுருவான்ட்டு. அந்த மாதிரி போடக்கூடாது, பட் நான் போட்டுட்டேன். அந்த மிஸ்டேக் நான் மாற்றிக்கணும், மிஸ்டேக்காக நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் கேண்டில் ப்ளே பண்ணோம்னா நல்லா போயிட்டு. ஸோ ஆல் டைம் ஹை இங்கே. ஓகே, இந்த ஆல் டைம் ஹை இங்கே இருக்கான். ஓகே, இவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் நான் பார்த்ததுக்கப்புறம் நான் இது மேனுவலாக அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஆல் டைம் ஹைட்டை தான் நான் டிபி வச்சுருந்தேன். மேனுவல் இந்த இவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ப்ரைஸ் ட்ரேடை ஹோல்ட் பண்ண எனக்கு பிடிக்கல. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே கீழே விழுவுறான். ஓகே, அப்படியே ப்ரைஸு கீழே விழுந்துட்டு அவ்வளோதான், நம்ம டிபி பிடிச்சிட்டோம். ஸோ முடிஞ்சிச்சு. அடுத்து என்கியூ செல்லு. இந்த செல்லு நான் எதுக்கு போட்டேன், இது வந்துட்டு நான்
சொல்லப்போனால் அன்றைக்கி நான் மார்க்கெட்டே பார்க்கல. டக்குன்னு வந்து 9:30 உட்காந்தேன். என் ஃப்ரெண்டு மினாட்டோ வந்து சொன்னாப்புல, ப்ரோ செல்லு போடுங்க அப்படின்ட்டுன்னு. செல்லு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது என்னோடய மாடலு. நல்ல ட்ரேடு தான் அப்படின்ட்டுன்னு. ஸோ என்கியூவில் ஸோ இது நான் கால்ஸில் எடுத்த ட்ரேட். ஓகேவா? என்கியூ வந்துட்டு இந்த இடத்துல ஓகே. ப்ரைஸ் என்னென்னா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ப்ரைஸ் வந்து டேப் ஆகும். ப்ரைஸு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஓகே, இன்டர்னல் இங்கே ஓகே. ஸோ ப்ளே பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சம். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ 6 மணி கேண்டில். ஓகேவா? 6 மணி கேண்டில். இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல 30 மினிட்ல ஸ்விங் வச்சுருப்பான். இது டேரெக்டாக C2 ரிவர்சல். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீவியஸ் டெய்லி ஹையை தான் வந்துட்டு ப்ரைஸ் ஸ்பீப் பண்ணி வச்சுருக்கோம். என்கியூ இஎஸ் இஎஸ் என்ன பண்ணியிருக்கான் இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். ப்ரீவியஸ் டெய்லி ஹையை வந்துட்டு இவன் ஸ்வீப் பண்ணியிருப்பான். டெய்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ப்ரீவியஸ் டெய்லி ஹையை என்கியூ ஸ்வீப் பண்ணியிருக்கு. இஎஸ் ஸ்வீப் பண்ணலை. ஸோ எஸ்எம்டி வந்துட்டு 3 மினிட்ல வந்துட்டு ஒய்எம் கூடயும் எஸ்எம்டி 2 ஸ்டேஜ் எஸ்எம்டி இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி, இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி. ஓகேவா? ஸோ வந்து 2 ஸ்டேஜ் எஸ்எம்டி இங்கே வச்சுட்டு ஸோ அப்படியே இங்கேருந்து நேராக 3 மினிட்டில் இங்கே அதான் நம்மளுக்கு இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி, இங்கேருந்து இங்கே இருக்கே. ஸோ இங்கே நேரத்தில் சிஏஎஸ்சி வச்சோன்னே இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பாய்ஸ் டிபிசி என்ட்ரி போடுங்கன்னாப்புல. அப்போ தான் வெளிலையும் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி இருங்களேன், எக்ஸிக்யூஷனே கிடக்கும் எங்கேயாச்சும். ஷார்ட்டு ஐயோ இல்லையே. என்ட்ரி எஸ்எல் நான் இங்கே நீட்டாக வச்சுருந்தேன். ஓகே, இங்கே நீட்டாக 1:2. ஓகேவா? இதுதான். ஸோ டக்குன்னு எனக்கு டிபி போயிட்டு இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேலோ சம்திங் இந்த இதுக்கு கீழே கரெக்டாக நான் வச்சுருந்தேன், போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக என்ன சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் இது அவசரத்தில் நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தாலும் இந்த இடத்துல அழகாக ஒரு இது கொடுத்துருக்கான். லைக் ஒரு என்ன சொல்கிறது, சிஎஸ்சி கொடுத்துருக்கான். ஸோ என்ட்ரி போட்டாலும் கரெக்ட் என்ட்ரி. இங்கே என்ட்ரி எஸ்எல் மேலே 1:2 டிபி. இதுவும் நீங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ட்ரேடு தான் நான் அது அவர் சொன்னதுக்கப்புறம் நான் வாட்ச் பண்ண ட்ரேடு அந்த ட்ரேடு தான். ஸோ இந்த இப்போ போட்ட எக்ஸிக்யூஷன். ஓகேவா? இந்த இடத்துல 2 சினாரியோ இருக்குது. ஓகேவா? 2 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நான் அன்றைக்கி என்கியூவில் எடுத்தது. அண்ட் பிடிசியில் நான் செல் எடுத்தேன். ஓகேவா? பிடிசியில் நான் வந்துட்டு ஏன் செல் எடுத்தேன்னா, செல் போகிறேன் செல் எடுத்தேன். லைக் வந்துட்டு பிடிசி வீக்லி என்னோடய பிடிசி டார்கெட் வந்து 49,000. இதுதான் என்னோடய டார்கெட்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லி சேம் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் தான். வீக்லி C2 இங்கே C3 நடந்துகிட்டு இருந்தான். ஸோ 4 ஹவர் நான் ஆக்சுவலி வந்துட்டு இங்கே தான் நான் ட்ரேட் எடுத்துருக்கணும். ஸோ லைக் வந்துட்டு 4 ஹவர் வந்துட்டு இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் என்ட்ரி ஷார்ட்டு ஓகே. இங்கே எடுத்துருக்கோம். இதுதானா? இதுதான். ஸோ ஆமாம் இந்த இடத்துல இருக்கணும் என்ட்ரி. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்துட்டு அப்படி தான் வச்சுருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லியோட அந்த இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஸோ இண்டிகேட்டர் லோட் ஆகுது. இந்த இடத்துல சிஸ்டு இங்கே தான் C3 ஆரம்பிக்குது. இங்கே அதான் நான் என்ட்ரி போட்டிருந்தேன், இந்த இடத்துல போட்டிருக்கணும், நான் பார்க்கல. அதுக்கப்புறம் சரி இன்னொரு சிஸ்டுக்கு அப்புறம் போனால் இந்த சிஸ்டு கீழே வந்து டிஓயில் தூக்கிட்டு சரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புல்லிஷ் போகிற மாதிரி எனக்கு தெரில ப்ரைஸு. அதனால தான் நான் இந்த இடத்துல வந்துட்டு இங்கேயே நான் என்ட்ரி போட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் திருப்பி கீழே போகணும். அண்ட் வந்துட்டு 1 ஹவரில் வந்துட்டு 1 ஹவரில் வந்துட்டு இந்த கேண்டில் வந்துட்டு பிஎஸ்பி கேண்டில். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணும் போதே நான் இங்கே என்ட்ரி போட்டேன். ப்ரைஸ் இங்கே இது வரைக்கும் போயிட்டு தான் வந்தான். 8:30 நியூஸ் தான் நம்ம நடந்துச்சு. அவன் போயிட்டு தான் ஒரே கேண்டில் இறக்கிட்டான். இந்த எனக்கு டிபி ஹிட் ஆனதே தெரில. டிபி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன சொல்ல ஸோ ஆமாம்ல பிடிசி இருந்தால அப்படின்னு பார்த்தா டிபி போயிருக்கு, எனக்கே தெரில. ஓகேவா? ஸோ இது நான் ஜஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ செல்லு. ஸோ எனக்கு டிஓஎல்னு செல் சைடு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இங்கே போட்டது. ஓகேவா? ஸோ இதுதான் ரைட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இஎஸ் செல்லு நேற்று எடுத்தது. நேற்று காலையில் எனக்கு தூக்கம் வரலை. எந்திரிச்சேன். எத்தனை யூஎஸ் டைமில் 9:30 PM, அதாவது 21:30
ஓகேவா, ரயில்வே டைமில். அந்த டைமுக்கு நான் எந்திரிச்சேன். 9:36க்கு என்ட்ரி போட்டேன். 6 நிமிஷத்தில் என்ட்ரி. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான என்ட்ரி. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல என்ட்ரி எடுத்த ஃபீல் எனக்கு அது வந்துச்சு. ஓகே, இதில் இஎஸ். ஸோ இவனை பாருங்கள், ப்ரைஸு இது நேற்று உள்ளது, அதான் நேற்று தான் இங்கே. ஓகே 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 ஓகே. ம் ப்ரைஸு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லோவை தூக்கணும். ஓகேவா. என்கியூலையும் எடுத்துருக்கேன். ஜிஎக்ஸ்டி வந்துட்டு என்கியூவில் எடுத்தாப்புல நான் ஆமாம் எடுத்துருந்துச்சு. நான் வந்துட்டு இதில் எடுத்துருந்தேன். என்கியூ நான் இஎஸில் எடுத்தேன். ஸோ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், இங்கே எஸ்எம்டி, இங்கே எஸ்எம்டி. டெய்லியில் எஸ்எம்டி நம்மளுக்கு இந்த லோ தான் நம்மளுக்கு டார்கெட். ஓகேவா. ப்ரீவியஸ் டெய்லி லோ ஏதோ ஒன்று. ஓகே, அடுத்து 4 ஹவர். 4 ஹவரில் பாருங்கள், இங்கே என்னது என்ன கதை, இங்கே இருந்து இங்கே எஸ்எம்டி, இங்கே இருந்து இங்கே எஸ்எம்டி. ஓகேவா. அடுத்தோ எஸ்எம்டி வச்சுட்டான். அடுத்து வந்துட்டு 1 ஹவர். 1 ஹவரில் வந்துட்டு ஸ்விங் கேண்டில் இது C2, C3 அண்ட் C4 நடக்குது. ஓகேவா. எத்தனை 9 மணி கேண்டில் C4 நடக்கிறான். ஸோ அங்கேயே நான் 5 மினிட் போயிட்டேன். ஓகே, அப்படியே எஸ்எம்டி வருஷம் அப்படி நீங்கள் 1 பை 1 பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த இடம் வந்துட்டு இங்கே ஷார்ட்டு, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அந்த இருக்கான். இதுதான் ப்ரீவியஸ் டெய்லி லோ. எனக்கு அதான் நான் என்ட்ரி போட்டேன், இங்கே போட்டிருந்துருக்கணும். நான் அப்போ தான் எந்திரிச்சேனே இந்த கேண்டலில். ஸோ இந்த கேண்டில் ரன் ஆகும்போது அப்படியே என்ட்ரி எஸ்எல் 1:2 டிபி. எஸ்எல்னால் பெருசாக தான் வைப்பேன். ஸோ அதனால் அழகாக 1:2 டிபி போயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு இந்த வாரம் ட்ரேட்ஸ் தான் நான் எடுத்து லைக் ஓகே நல்லா போயிட்டுருக்கு. பார்ப்போம், இந்த மந்த்தை வந்துட்டு கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக முடிக்கலாம். சில பல பே அவுட்ஸை செக்யூர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு பே அவுட் இருக்குது, பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகேவா. இந்த ஜேர்னல் வந்துட்டு இது என்னோடய பர்சனல் ஜேர்னலு. இது வந்துட்டு நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ பே பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம வந்துட்டு 1-2 லைக் சார்ட்டை தான் வைக்க முடியும். இது வந்து மல்டிபிள் சார்ட் பே பண்ணதுனால வைக்கலாம். ஸோ நார்மல் ஜேர்னல் வேணும்னா நீங்கள் CNTHXSH சந்தோஷ் அந்த ஒர்க் எக்ஸ் வரும் .notion இந்த இருக்குது பாருங்கள், notion.site/trading journal போட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் இல்லாமல் கேலண்டர் வியூ அண்ட் டேபிள் வியூ மட்டும் ஜேர்னல் வரும். ஓகேவா. ஸோ அதில் நீங்கள் ஜேர்னல் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நான் இஎஸ் போய்க்கிறேன். இஎஸில் லைக் என்ன ஜேர்னல் என்ன இப்போ என்ன டேட்டு தானே வந்துடும். டைம் நான் கொடுப்பேன், என்ன ஃபியூச்சர்ஸாக கமாடிட்டஸாக என்னதுன்னு, இல்லை பேர் என்னென்ன பேருன்னு அதில் கொடுத்துருவேன். அது வந்துட்டு டைம் ஃப்ரேம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்ட்ரி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்விங் கேண்டிலு இதுதான் ஓகே. C4ல் இதில் என்ட்ரி, ஏஷியன் ஷார்ட்டு, இது ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ரிஸ்க் வச்சது. மொத்தம் எனக்கு 5 அக்கௌண்ட் காப்பி ட்ரேடு. அப்புறம் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டு, ஒரு அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டு 5 அக்கௌண்ட்டு. ஸோ டிபி. அடுத்து வந்துட்டு சார்ட் நீங்கள் போடணும். அடுத்து ஜேர்னல் வந்துட்டு பயாஸ் எப்படி பார்த்தேன், நரேட்டிவ், அப்புறம் ட்ரேடு, மிஸ்டேக்கு, எமோஷன், லெசன் என்ன பார்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதுதான் ஜேர்னல். உருப்படியாக பண்ணுங்கள். ஓகேவா. சிம்பிளாக பண்ணுங்கள் ஜேர்னல், காப்பி கேட் பண்ணிக்காம. ரைட்டா ப்ரோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கோட்னா என்ன கோட் யூஸ் பண்ணிங்க. வேறு எதுனா டவுட்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ்.